இன்னைக்கு வந்து ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கொண்டு வர போறோம். நம்முடைய சூப்பர் ஸ்டார் நம்ம ரஜினி இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஏற்கனவே சிகிச்சை பெறுவதற்காக சிங்கப்பூர், சென்னை உள்ள மருத்துவமனைக்கெல்லாம் போயிருக்காரு. ஸோ இதை வந்து ஒரு ஐடியா வச்சு ஏழைகளுக்காகவே ஒரு மருத்துவமனை வந்து அமைக்க போறாரு சென்னையில. ஓகே, அங்க நிச்சயமா இதுல வந்து வித்தியாசமான சிகிச்சைகள்லாம் கிடைக்கும். நம்ம கற்பனை குதிரை வந்து அப்படின்னு கொஞ்சம் ஓட விட்ட உடனே வித்தியாசமா எப்படிலாம் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க ரஜினி ஹாஸ்பிட்டல். அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாம் கண்டிப்பா அவருடைய ஃபேன்ஸா இருப்பாங்க, நர்சஸ் எல்லாம் ஃபேன்ஸா இருப்பாங்க. அதனால நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு பூந்தீங்கன்னா மேபி அவர் வந்து இந்த டயலாக் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அவர் வந்து சொல்லுவாரு, டாக்டர் உங்க பேச்சை நம்ப முடியுமா? எம்எல்ஏ சந்தேகப்படுறியா? இந்த டாக்டர் மேலே சந்தேகப்படுறியா? இந்த டாக்டர் எதுக்காக படிச்ச? உனக்காக தானே, எடுத்துக்கோ எல்லாம் எடுத்துக்கோ. அதே நேரத்துல ரஜினி வந்து நிறைய வசனங்கள்லாம் பேசியிருக்காருல்ல. அதிகமா ஆசைப்பட்ட பொம்பளையும் அதிகமா கோவப்பட்ட ஆம்பளையும் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. அதே மாதிரி ஒரு பேஷண்ட் வராரு, டாக்டர் எனக்கு பிரஷர் அதிகமா இருக்கு, அதிகமா மட்டன் தின்னவனும் அதிகமா கோழி தின்னவனும் பிரஷர் வராம இருந்ததே இல்ல, இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்காம இருந்தா சரி. ஓகே, ஆனா இது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம். சோ அவருக்கு எல்லா ஃபேன் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். ஒரு டாக்டர் உள்ளுக்கு வராரு, அந்த நேரத்துல டாக்டர் 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 அப்படின்னு அண்ணாடு இருந்துச்சுன்னா இது என்ன ஹாஸ்பிட்டலா என்ன அப்படின்னு கேட்கறாங்க. சர்ஜரியில எங்க டாக்டர் போறீங்க? இன்டர்வல் கண்ணா ஸ்டைல். ஓகே, மிக விரைவில் வரப்போகுது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாமளும் போவோம், ஒரு செக்அப் பண்ணிட்டு வரோம். கண்ணா இங்கே பார். எப்படி அழுந்தா இந்த மாதிரி? ஐயோ இது என்னது? வாட்டர் பாட்டில் இவ்வளவு ஸ்லீமா இருக்கு, எங்க இருந்து வாங்கிட்டு வந்த? எப்படி வந்துச்சு கையில? என்ன சொன்னீங்க? ஹரி பாட்டரா நீங்க? இல்ல, வாட்டர் பாட்டில் சொன்னீங்க. அதுதான் கிடையாது, இது நான் ஜாங்கர் ஸ்ட்ரீட்ல வாங்கினேன் மைக்கு. பாருங்க, ஒரு மேஜிக் கட்டுறேன். இது ஒரு மடை, கொடை. கொடை இது ஏன் அது உள்ள சொல்லி வச்சிருக்க? இது வந்து காம்பாக்டா இருக்கிறதுக்காக இந்த கொடை வந்து நம்ம எப்ப வேணாலும் எங்க வேணாலும் எடுத்துட்டு போலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பசார் பாகி, பசார் மலாம், பசார் திங்கா ஹரி, பசார் திங்கா மலாம், எல்லாத்துலயும் கத்துக்கிட்டு எல்லாத்துலயும் இருக்கு. சோ வந்து செக் அவுட் பண்ணுங்க. அடிக்கடி சூப்பர் மார்க்கெட், மாலு, கீழு அந்த மாதிரி எல்லாம் போய்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி வினோதமான பொருள்லாம் கிடைக்காது. இப்ப நிறைய லேட்டஸ்ட் ஐட்டம்லாம் இங்கதான் வந்து இறங்குது. வந்து பாருங்க, சீப் அண்ட் பெஸ்ட். அதனால வாங்க போலாம் பசார் மலாம்.